மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் 6 முதல் 60 வரை. மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். மதுரையில் சுப்பன் திரைப்பட ட்ரெய்லர் மற்றும் பாடல் வெளியீடு. மதுரை டு தேனி வழி ஆண்டிபட்டி சனிக்கிழமை சாயங்காலம் 5 மணி. முயல் உள்ளிட்ட படங்களின் ஒளிப்பதிவாளர் எஸ். குகன் என்கிற குகணேசன் சோனைமுத்து இயக்கத்தில் சுப்பன் என்ற பெயரில் புதிய திரைப்படம் உருவாகியுள்ளது. தீய எண்ணங்கள் கொண்ட அரக்கனை வதம் செய்யும் சூரசம்ஹாரம் நிகழ்வின் நியாய தர்மத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்டுள்ள இப்படத்தின் கதை, திரைக்கதை, வசனம், ஒளிப்பதிவு மற்றும் இயக்கத்தை குகணேசன் சோனைமுத்து செய்துள்ளார். ரொட்டேரியன் ஆனந்தமுருகனின் ஸ்ரீ பகவான்ஸ் பிக்சர்ஸ் இப்படத்தை தயாரித்துள்ளது. சுப்பன் திரைப்படத்தின் பாடல் மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா மதுரை கோச்சடை சாந்தி சதன் வளாகத்தில் நடந்தது. படத்தின் தயாரிப்பாளர் நடிகர் ஆனந்தமுருகன் அனைவரையும் வரவேற்று பேசினார். சிறப்பு விருந்தினராக வேளாண் உணவு வர்த்தக மையத்தின் நிறுவனர் எஸ். ரத்தினவேலு கலந்து கொண்டு ட்ரெய்லரை வெளியிட்டார். இசையமைப்பாளர் ரகுநந்தன் இசையில் உருவான பாடலும் வெளியிடப்பட்டது. நிகழ்ச்சியில் இயக்குனர் குகணேசன் சோனைமுத்து பேசுகையில், வணக்கம். நான் ஆர்டிஎன் ரோட்டரியில் இருக்கோம் சார். நானும் முதல்ல மீட் பண்ணோம். இந்த கதை எல்லாத்துக்குமே கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் சேரும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு நடக்க விஷயம் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ அவங்க நண்பர்களுக்கோ இல்லை அவங்க வீட்டில் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இதை ஒரு படமாக சார் வெளியேற்றி கொடுத்தாப்புல கண்டிப்பாக இது நல்ல ஒரு சக்ஸஸ் கொடுக்கும். படம் தயாரிப்பு பல்வேறு இடங்கள்ல திரைப்படம் சொன்னீங்கன்னா நடந்திருக்கும். பொதுவாக படம் அப்படின்னாலே சென்னை அப்படின்னு இருக்கக்கூடிய சூழ்நிலையில மதுரையில ஏன் நீங்க முடிவு பண்ணீங்க? டைரக்டர் சொன்னதுக்காக முடிவு பண்ணீங்களா இல்ல நம்ம தேனி அப்படின்றப்ப தேனி மதுரை அப்படி பக்கத்துல வைக்க முடிவு பண்ணீங்க? கண்டிப்பா எனக்கு பல நாள் ஒரு கனவுன்னு சொல்லலாம். படம் கண்டிப்பாக ஒரு படம் நம்ம ஒரு ப்ரொடியூசர் பண்ணணும், அதில் நடிக்கணும்னு கனவு இருந்தது. மதுரையில் எந்த ஒரு இது தொட்டாலும் அது கண்டிப்பாக ஒரு சக்ஸஸில் தான் போய் முடியுது. அதனால் நம்மளும் மதுரைக்காரவங்க. அதனால் மதுரையில் இந்த படம் எடுத்தோம்னா நமக்கு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சொந்தத்துலேருந்து நண்பர்கள்லேருந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் மதுரையில் இந்த படம் கண்டிப்பாக மதுரை சுற்று வட்டார கிராமங்கள் சைடு இந்த படம் எடுக்கணும்னு ஒரு ஐடியாவில் இருக்குது. தயாரிப்பாளர் எப்படி உங்களை டைரக்டர் உங்களை நடிங்க அப்படின்ற தருணம் எப்படி சொன்னாரு? வீட்டாளுங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சப்போர்ட் எப்படி? கண்டிப்பாக இதில் முழுக்க நான் படம் நடிக்கிறதுக்கு காரணம் டைரக்டர் சார் தான் சொல்லணும். சார்ட்ட சொன்னது புது முகமோ இல்லை சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, அவங்கள வச்சு நீங்கள் படம் எனக்கு பண்ணுங்க சார், நடிக்கிறது அடுத்த படம் பண்ணும்போது நம்ம பண்ணுவோன்னே. இல்லை சார், இந்த கேரக்டர் கண்டிப்பாக உங்களுக்கு சூட் ஆகுது, எல்லா இதுலேயும் உங்களுக்கு வில்லன் கேரக்டர் சரியாக வரும், அதனால் நீங்கள் இதில் கண்டிப்பாக நடிங்க, ஒர்க் அவுட் ஆகுனாப்புல. அதேமாதிரி எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு அறிமுக நடிகன் சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய சீனியர் நடித்தவங்க, ஒரு 30 வருஷம் உள்ள அனுபவம் உள்ளவங்க, கஜராஜ் சார்லேருந்து எல்லாருமே சொன்னாங்க நல்லா நடிச்சிருக்கீங்க, உண்மையில் அறிமுகம்னு யாரும் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ட்ரெய்லரில் பார்க்கும்போதே முரட்டுத்தனமா இருக்கீங்க, நேரில் இப்போ இருப்பீங்க பழக்க வழக்கங்கள் ஐயோ பாவம் ஒரு வார்த்தை பஞ்சு எங்க டீமோட பஞ்சு பாவம். நான் பேசவே மாட்டேன், எதுவுமே ரொம்ப பேசக்கூடாது, எதாக இருந்தாலும் செயல் அதை காட்டணும் தான் இருப்பேன். இந்த மாதிரி தான் பிஸ்னஸில் ஒவ்வொரு இதுவும் வளர்ந்து தான் கண்டிப்பாக ஒரு ப்ரொடியூசர் நம்ம பண்ணணும். அடுத்த பெரிய படம் கண்டிப்பாக பெரிய ஆர்டிஸ்டை வச்சு பண்ணணும்னு என்னோட ஏம் இருக்குது. அதான் கண்டிப்பாக பண்ணுவேன். என்ன சார்? இல்லை, அது இந்த படத்துக்கு தேவையான இடத்துல மட்டும்தான் டைரக்டர் சார் வச்சுருக்காரு, எல்லா இடத்துலையும் வராது, ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் அந்த அருவாசின்னு எல்லாமே வரும். அதை பேஸ் பண்ணி ஏதோ ஒரு இருக்கிற மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது பார்க்குறது. கண்டிப்பாக இன்னைக்கு உள்ள இளைஞர்களுக்காண்டி, ஏன்னா நிறையா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு எல்லாமே இன்னைக்கு மூழ்கி அதில் தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது அதில் நல்லதும் இருக்குது, தீமைகளும் இருக்குது. அதை உதாரணமாக இதை எடுத்து வெளியே மக்களுக்கு போய் சேர்க்கணுங்காண்டி தான் இதில் அந்த கருத்துக்கள் இதில் கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக இது மக்களுக்கு ஒரு சமூகமாக பண்ணுற விஷயமாக தான் இருக்கும்.
சாரல் மாதிரி இருக்கும் அதனால வைகை புயல் மாதிரி வேகமா அவங்களை எதிர்பார்க்கணும் அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல. கண்டிப்பா வந்து எதா இருந்தாலும் நான் ஸ்லோவாக தான் போகணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னா நம்ம ஒரு நிரந்தரமா கொண்டு போகணும்னா வந்து உடனே ஒரு இதுக்கு போனோம்னா கண்டிப்பா அது நீடிக்காது. அதனால சாரல் மாதிரியே நம்ம வருவோம்னு ஆசைப்படுறோம். தேனி அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பூமியா இருக்கும் ஒரு திரைத்துறையா இருக்கட்டும் எவ்வளவோ பேர் இருக்காங்க அடுத்தடுத்த படங்கள் எதுவும் உங்களுக்கு இது மாதிரி தயாரிக்கிற வாய்ப்புகள் இருக்கா இல்ல இதே டைரக்டர் வச்சு மீண்டும் படங்கள் எடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கா? கண்டிப்பா மோகன் சார் சொல்லவே வேணாம். ப்ரொடியூசரை எப்படி வந்து காப்பாற்றணும், அதாவது பணம் போட்டிருக்காரு அவருக்கு என்ன படம் எடுத்து கொடுத்தா போதுன்னு இல்லாமல் அது சப்போர்ட் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்ல இருந்து எல்லாத்தையுமே அவங்களுக்கு சம்பளத்துல இருந்து எல்லாமே பேசி அவங்களுக்கு என்ன எவ்வளவு வந்து குறைச்சி பண்ண முடியுமோ பண்ணி இந்த படத்தை அழகா வெளியே கொண்டு வந்திருக்காப்புல. ஃபர்ஸ்ட் அவருக்கு டைம் சொல்லணும். எல்லாரும் மனசு கட்டியா தான் இருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்குமே வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சம்பவம். தயாரிப்பாளராக இருக்கீங்க, நடிச்சிருக்கீங்க, ஒரு வில்லன் ரோல்ல இருக்கீங்க. படத்துல நடிச்சதுல ஏதாவது ஒரு மறக்க முடியாத சம்பவம், டைரக்டர் ஏதாவது ஒரு சில சீன்ல உங்களை திட்டி இருப்பாருன்னு நினைக்கிறேன், எதிர்பார்க்கிறோம். இல்ல அவர் சொன்னதை வச்சே நீங்க நடிச்சீங்களா? ஏதாவது மறக்க முடியாத தருணம் ஏதாவது? கண்டிப்பா மறக்க முடியாத ஒரு சீன்லாம் இதுல இருக்கு. கண்டிப்பா ஒரு டெத்து சீன் வரும். அது எதிர்பார்க்காத ஒரு எப்படி சொல்றதுன்னு பின்னாடி கண்டிப்பா டைரக்டர் சொல்லுவாரு. அதுக்கு மேல கேட்டா கதையை சொல்லிட போறாரு. ஆமா, ஆமா. உங்க ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருந்தது? கண்டிப்பா நான் அம்மால இருந்து அக்கா எல்லாருமே சொல்லணும்னா என் ஒய்ஃப்ல இருந்து நீங்க கண்டிப்பா பண்ணுங்க, ஃபுல் சப்போர்ட் பண்றோம். நான் போற இடத்துக்குலாம் கண்டிப்பா வருவாங்க, வந்து என்னென்ன சப்போர்ட் பண்ணுமோ எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என் குழந்தைங்கள இருந்து அவங்களும் இதுல ஒரு படத்துல ஒரு சீன்ல ஒரு சாங்ல வருவாங்க. டிசம்பர் ஐடியா பண்ணியிருக்கோம். எங்களுக்கு சென்சார் முடிஞ்சு வந்த பிறகு அதை பிளான் பண்ணி நடிக்காரே அப்படின்னு உங்க நடிப்பு நட்போட்டாரங்கள்ல எப்படி இருக்கு? உண்மையில வந்து ஆனந்த முருகனான்னு தெரியலன்னு சொல்றாங்க எல்லாருமே. உங்களுக்குள்ள இவ்வளவு இருக்குமான்னு தெரியலன்னு சொல்றாங்க. எவ்வளவு சோதனைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க சாதனை பண்ணிட்டு தான் இந்த களத்திலே வந்திருக்கீங்க. ஒரு டிஜிட்டல் கேமராலே படம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு சாதனைகள் வந்து நீங்க ஒவ்வொருத்தருமே பேசும்போது சொல்றாங்க. அதுலயும் சினிமா அப்படின்னா மதுரையை அடிச்சுக்க முடியாது. மதுரையில இருந்து சென்னைக்கு போனாலும் நான் பிறந்த இந்த மதுரையில தான் இந்த லான்ச்சை வைக்கணும்ன்ற எண்ணம் எதனால வந்தது? எப்படி? இந்த எங்களுடைய பேட்டியை பார்க்குற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். மதுரை டு தேனி இந்த படம் மூலமாக தான் என்னுடைய சினிமா டிராவலே ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு காரணம் திரு விமல் சார் அவங்க. மதுரைன்றது உங்களுக்கு தெரியும், சங்கம் வைத்து கலை வளர்த்த நகரம்னு சொல்லுவோம். மதுரையில் முக்கியமாக கதைக்களத்தை தாண்டி ஒரு சப்போர்ட் இருக்கும். இன்னைக்கு சினிமாவே பார்த்தீங்கன்னா படம் பிடிச்சா மட்டும் தான் பார்ப்பாங்க. அது மாதிரி நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறோம்னால யார் யாரெல்லாம் இருக்காங்க, எவ்வளோ பெரிய சப்போர்ட். இந்த படத்தில் இதுக்கு முன்னாடி பண்ண படங்களில் என்னுடைய நண்பர்கள் உதவி செஞ்சுருப்பாங்க. இந்த தடவை ப்ரொடியூசரோட நண்பர்கள் வந்து அவ்வளோ பெரிய சப்போர்ட் எங்களுக்கு. இந்த படம் ஃபுல்லாகவே முடிக்கிற வரைக்குமே கூட இருந்தாங்க. எங்களுக்காக நாங்கள் சொல்லும் போதெல்லாம் வந்தாங்க. ஸோ இது வந்து இப்படி ஒரு படம் ஒரு கிட்டத்தட்ட இதை சந்தோஷமாக சொல்கிறோம். ஒரு 5 மாத காலத்தில் ஷூட் ஆரம்பித்து இன்னைக்கு ரிலீஸில் வந்து நிற்கிறோம். அது காரணம் ப்ரொடியூசர் என்ன சொன்னாரோ ஆரம்பிக்கும் போது, நீங்கள் ஆரம்பிங்க, எல்லா விதமான சப்போர்ட்டும் நான் பண்ணுறேன். அந்த எல்லா விதமான சப்போர்ட்டும் உங்களுக்கு தெரியும் என்னன்னால ஃபினான்ஷியல் தான் ஆரம்பிச்சு. அது எப்பப்பெல்லாம் சொன்னமோ கரெக்டாக கொடுத்தாரு, அதை சரியாக பண்ணோம். அதுக்கப்புறம் என்னுடைய டீம், எனக்கு அமைஞ்ச டீம், இந்த சுப்புன்ற டைட்டில் எனக்கு எப்படி கிடைச்சிச்சோ அது மாதிரி இந்த சுப்பனுக்கான டீம் அப்படி கிடைச்சி, அதனால தான் இன்னைக்கு வந்து இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்கு பத்திரிகையாளர் மூலமாக உங்களை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு உருவாச்சு. மதுரை நான் முக்கியமாக தேர்ந்தெடுத்த இடம் என்னன்னா, இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த ஆடியோ லான்ச்சுக்கு எவ்வளோ பெரிய கூட்டம். எங்கேயோ தெரியாத ஒரு இடத்துல இருக்கிறத விட நாங்கள் ஜெயிக்கணும், இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுன்ற நல்ல எண்ணங்களோட வர்ற மக்கள் மத்தியில் பண்ணால் ரொம்ப இது போய் சேருன்ற ஒரு ஆசை. அதனால நானும் தயாரிப்பாளரும் பேசினோம் இங்கேயே பண்ணலான்னு. இதில் சென்னையிலேருந்து இங்கே நமக்கு ஆர்டிஸ்ட்லாம் வந்ததெல்லாம் பெரிய சப்போர்ட், என்னுடைய டீம் எல்லாம். அதுதான் என்னுடைய காரணம். ஆக்சுவலாக ஒரு லாக்டவுன் முன்னாடி படம் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 3-4 வருஷம் நம்ம படம் எதுவும் பண்ணலை. உங்களுக்கு தெரியும், ஒரு படம் ஜெயிச்சிட்டே இருக்கவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். ஒரு கேப் இருந்தாலே ஒருத்தர் கூட நம்ப மாட்டாங்க. ஆனால் அந்த டயத்தில் என்னை நம்பி படம் ஒன்று வந்தது தான் என்னுடைய தயாரிப்பாளர் ஆனந்த முருகன் சார். இந்த சுப்பன் படம் கிட்டத்தட்ட ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக சொல்கிறேன்,
ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இந்த சுப்பன் படத்தை டிசைன் பண்ணது நான் தான் இயக்குனரா. ப்ரொடியூசர்ட்ட கதை சொன்னதாகட்டால. ஆனால் ஒரு ஸ்டேஜில் இந்த சுப்பன் வந்து டைட்டில்லாம் ஓகே பண்ணி ஆரம்பிச்சு இந்த சுப்பன் தான் இந்த டோட்டல் ப்ராஜெக்டை டிசைன் பண்ணிச்சு. அதனால தான் நல்ல டெக்னீஷியன் நல்ல ஆர்டிஸ்ட் எல்லாம் பிளான் பண்ணலாம் இல்லை. படம் ஆரம்பிச்சு ப்ரீ ப்ரொடக்ஷனில் ஸ்கிரிப்டுக்கு மட்டும் தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணேன். ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்லாம் ரொம்ப பண்ண முடியல டைம் சம். ஆனால் அந்த டயத்துக்கு முன்னாடி நான் சொல்லிட்டே இருந்தேன், சார் கரெக்டாக வருவாங்க, நமக்கு தேவையான ஆர்டிஸ்ட் வருவாங்கன்னு. உண்மையிலேயே இந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் எனக்கு அமைஞ்சது பெரிய விஷயம். அருவா கலாச்சாரம் இல்லாம திரைப்படத்தை படத்துல நிறைய இடங்கள்ல வந்து அருவா வன்முறை இருக்க மாதிரி காட்சிகள் நமக்கு அஸ் அ ஒரு இயக்குனராக ஸ்கிரிப்ட் ரைட்டராக நான் சொல்கிறத தாண்டி ஒரு காமன் மேனாக நான் சொன்னாலும் சில விஷயங்களுக்கு சில விஷயம் பண்ணி தான் ஆகணும். அம்மா எல்லா விஷயத்தையும் நம்ம கொஞ்சியே சொல்ல மாட்டாங்க. ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக ஒரு அடி விழும். அதை வன்முறையாக நம்ம பார்க்க முடியாதுல்ல. அப்போ எதுக்கு அருவா எடுக்கிறோன்ற பாயிண்ட் இருக்கு. ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து நம்ம ஒரு சில விஷயங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். நான் இதில் ஸ்கோப் பண்ணியிருக்கிறது ஒரு புல்லட். இதில் ஒரு முக்கியமான கதை வரும். ஒரு 3 கேரக்டர் இருக்காங்க. இதில் ஹீரோ ஹீரோயின்லாம் நான் பிரித்து பார்க்கல. 3 கேரக்டர், வீரன், ஸ்ரீராம், அன்பு. இந்த 3 கேரக்டரையும் ஒரு புல்லட்ன்ற ஒரு பாயிண்ட் இணைக்கும். இது எப்படியெல்லாம் இணைக்குது அந்த புல்லட், இதனால என்னெல்லாம் பிரச்சனை வருதுன்றது தான். இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பொள்ளாச்சி சம்பவங்கள் சொல்கிறோம். சில பேர் சொல்லலாம், இல்லைங்க ட்ரெய்லர் பார்க்கும்போது பெண்கள் இது இன்ஸ்டாகிராமு இல்லை ஃபேஸ்புக்கு சோசியல் மீடியா பற்றியே சொல்கிறாங்க. சோசியல் மீடியா எல்லா விதத்துலையும் நம்மளை வந்து பிரச்சனை உருவாக்குறதில்ல. அதை நம்ம கையாளுற விதம். இப்போ நம்ம பொள்ளாச்சி எடுத்துக்கிறோம். பொள்ளாச்சி மட்டுமே நிறைய பேர் பேசுகிறோம். ஆனால் அதை தாண்டி பொள்ளாச்சி மாதிரி எவ்வளோ சம்பவங்கள் நடந்திருக்கு. இதில் இந்த என்னுடைய ட்ரெய்லர் பார்த்தா தெரியும். கிளைமேக்ஸ் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து அவன் பாட்டுக்கு அடுத்த வேலையை பார்ப்பான். ஆனால் பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணும் அந்த குடும்பமும் வாழ்நாள் ஃபுல்லாக அனுபவிக்கணும். அப்போ அவங்களுக்கு எப்படி மாதிரி தண்டனை கொடுக்கணும்? அதுக்கு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, நீங்கள் எப்படி எடுத்தாலும் சரி, அதுக்கு வன்முறை அருவா எடுக்கணும்னு எடுத்து தான் ஆகணும். இதில் இன்னொரு பெரிய பாயிண்ட் பண்ணியிருக்கேன். எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் ஒரு விஷயம் பண்ணிட்டாங்கன்னா அவனை தண்டிப்போம். முதல் முறையாக இந்த மாதிரி ஆண்களுக்கு துணை போகிற பெண்களுக்கும் என்ன மாதிரி தண்டனை கொடுக்குன்ற விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். பெண்களுக்கு என்ன மாதிரியான பெண்கள் அவங்களுக்கு வரக்கூடிய அந்த துன்பங்களை பத்தி என்ன மாதிரியான சார், பெண்கள் வந்து ஒரு ஆண்கிட்ட பழகும்போது எப்படியும் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. அதை தாண்டி விஷயம். ஆனால் பெண்ணோட பழகும்போதே நம்ம சக தோழின்னு நினைக்கும் போது என்னெல்லாம் பிரச்சனை வருது. தாய்மை தான். ஆனால் காளியும் எப்படி சாந்த சொருபம் சொல்கிற சரஸ்வதி மீனாட்சி அம்மன் சொல்கிறோமோ, காளியும் பெண் தானே. அவங்க எடுத்தாங்கல்ல, அவங்க ஏன் எடுத்தாங்க? ஒரு அளவுக்கு மேலே மீறும்போது அப்படி நம்ம சொல்லி தான் ஆகணும். அது மாதிரி இந்த கேரக்டரு ஒரு விஷயம் பார்ப்பீங்க. நீங்கள் சொன்னீங்களே சாந்தம், இதில் என்னுடைய ஒரு கேரக்டர் இருக்காங்க. அந்த கேரக்டரை பண்ணுற அனன்யான்னு அதை காயத்ரி தான் பண்ணியிருக்காங்க. ஒரு பெண் எப்படியெல்லாம் எப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படி இருக்கலாம், குடும்பத்துக்கு எப்படி பிரச்சனை வராமல் பார்க்கலாம், நம்பின தோழிக்கின்ற ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக அந்த கேரக்டர் வந்து உங்கள்கிட்ட நிற்கும். என்னடா இப்படி ஒரு பொண்ணா அப்படின்னு. இன்னொரு பொண்ணு பண்ணால் அங்கே நமக்கு ஒரு அவன் மேலே ஒரு பரிதாபம் வரும். இன்னொரு பொண்ணு மேலே கோபமும் வரும். இந்த மாதிரி விஷயங்களும் இதில் இருக்கு. இல்லை, ஆக்சுவலாக நான் ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு சில ஆசைகள் இருந்துச்சு. இதுக்கெல்லாம் இப்படி ஒரு ஆள் இருந்தால் நல்லா இருக்கும்னு. ஆக்சுவலாக நான் கதை பண்ணதுக்கப்புறம் ப்ரொடியூசர் சார் சொன்ன மாதிரி வீரன் ஒரு கேரக்டர் சார் நீங்கள் பண்ணுங்க இல்லை அப்படின்னாரு. ஆனால் என்னென்னா அவர் பேசும்போது இதாக சொன்னார், பயங்கர கான்ஃபிடெண்ட்டாக இருந்தது. ஒரு 2 தடவை ஓகேவா, உங்களுக்கு ஓகேவா, நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோன்றதுக்காக காம்ப்ரமைஸ் சொன்னேன். இல்லை சார், நான் சத்தியமாக ஆக மாட்டேன். ஏன்னா என்னுடைய முந்தைய படங்கள் பார்த்துருப்பீங்க, சில கேரக்டர் இப்படி பண்ணால் இருக்கலாம்னு நினச்சேன். பட் எங்களுடைய டைமிங் பட்ஜெட்டை தாண்டி போனேன். ஆனால் நான் சொன்னேன், என்னுடைய சுப்பன் வந்து சுப்பன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்பனுக்கே படம் சொன்னேன், சுப்பன் முருகப்பெருமான் தான். ஏன்னா இந்த முருகனுக்காக மட்டும் தாண்டி நம்ம கிராமங்களில் ஒரு மிகப்பெரிய வீரனை சுப்பன் அப்படின்னு, அவ்வளோ பெரிய சுப்பனடா நீனும் கேட்போம். இந்த சுப்பன் அழகாக செலக்ட் பண்ணி ஒவ்வொருத்தரையும் உள்ளே கொண்டாங்க. ஆக்சுவலாக நான் அதான் சொன்னேன், இவங்க ஒவ்வொருத்தரையும் பற்றி பேசுறதுக்கு எனக்கு நிறைய டைம் வேணும், அதையும் பேசுவேன் விரைவாக. அப்படி இந்த சுப்பன் எனக்கு நிறைவான கதாபாத்திரங்களை பண்ணி கொடுத்தாங்க. அவங்கெல்லாம் கிடைச்சதுனால தான் நாங்கள் நினச்ச மாதிரி டைமில் நினச்ச மாதிரி என்னால் இந்த படம் பண்ண முடிஞ்சிச்சு.
என்னுடைய மதுரை டு தேனி படம் முடிச்சு ஒரு பெரிய சக்ஸஸ் எல்லாரும் கொண்டாடினாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இவ்வளோ பெரிய கேப்பெல்லாம் இல்லை. சில சமயங்களில் நானே யோசிச்சிருக்கேன், நண்பன்ற வார்த்தை யாருக்கு சொல்லணும்? நம்ம 2 நாள் டீ குடிக்க போகிறவங்களாம் நண்பன் சொல்கிறோம். அப்படி சிலருக்காக நான் அந்த வெற்றியை விட்டுட்டு போய் அதுக்காக நான் இழந்தவை அதிகம். அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு தான் 2010 சனிக்கிழமை சாயங்காலம் 5 மணி டிஎஸ்எல்ஆரில் எடுத்து லிம்கா ரெக்கார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் முயல்னு ஒன்று பண்ணோம். இந்த கொரோனா தான் ஒரு பெரிய கேப் விட்டுச்சு. இந்த கொரோனாவுக்கு அப்புறம் தான் நான் ரோட்டரியில் ஜாயின் பண்ணேன். நண்பர் ஜெகன் மூலமாக தான் நான் வந்து அந்த ரோட்டரிக்கே ஜாயின் பண்ணேன். அங்கே தான் சாரை சந்தித்தேன். இந்த ரோட்டரியில் இப்போ எங்கள் கூட மிகப்பெரிய பலமாக நின்று எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறது விஸ்வநாராயண் சார். அவர் என்ன சொல்லுவோம், மேன் பவர் மட்டும் இல்லை, என்னென்னலாம் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் இருக்கார். அதனால தான் இந்த படம் வச்சு கண்டிப்பாக இதுக்கப்புறம் கேப் இருக்காதுன்னு நான் நம்புறேன். லாஸ்டா ஒரு கொஸ்டின், நீங்க அந்த படம் ஷூட் பண்ணும்போது ஏதாவது ஒரு பிளேன் வந்து யூஸ் பண்ணிருப்பீங்க. நீங்க எல்லாருமே எதிர்பார்த்தது பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு டஃப்பா, ஏன்னா சீக்கிரம் முடிய படம் ரீச் ஆகும்னு எதிர்பார்க்குற டைலாக் ஏதாவது? சார் டைலாக்கா 4-5 இடங்கள் உண்டு, ஒரு இடம் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி நான் ரொம்ப ரொம்ப இதில் ஃபீல் பண்ண விஷயம், ஒரு சங்கடமாக உருவான விஷயம். நாங்கள் ஒரு டெத் சீக்வன்ஸ் பண்ணோம் சார் சொன்ன மாதிரி. அதில் எங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன இதெல்லாம் வந்துச்சு, அதெல்லாம் சமாளித்தோம். இதில் எல்லா ஆர்டிஸ்டும் அதே தான், டே நைட்டில் எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. அந்த இடத்துல நான் ரொம்ப 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 இது பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஆரம்பித்ததில் நான் எக்ஸ்கியூஸ் கேட்ட இடம் அந்த இடமா தான் என் ப்ரொடியூசர்கிட்ட கேட்டேன். ஏன்னா அன்றைக்கி எங்களுக்கு ஒரு சம்பவத்தால் சின்னதாக நேரமும் ஃபினான்ஷியலாகவும் நாங்கள் பாதிக்கப்பட்டோம். ஏன்னா சில பட்ஜெட் பண்ணும்போது இந்த இதெல்லாம் எங்களை பெருசாக பாதிக்கும். அந்த இடம் மட்டும்தான் இந்த படத்தில் பண்ணனே தவிர, அதுக்கப்புறம் ஒரு சில லொக்கேஷன் பார்த்தோம். இங்கே என்னென்னா அந்த மதுரையில் பண்ணது எல்லாமே நட்பு ரீதியாக பண்ணாங்க. ஒரு வீடு, ஏன்னா அனன்யா கேரக்டரோட வீடு, ஹீரோ ஸ்ரீராமோட வீடு, நாங்கள் பேசியிருந்தோம். ஒரு சுச்சுவேஷனால அது கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி இருந்துச்சு. ப்ரொடியூசர் நிறைய வீடு பார்த்தாரு, நான் வீடு பார்த்தேன். கடைசி வேறு வீடு பார்த்து சொன்னேன் சார்ட்ட, சார் இது மனசு இல்லாமல் நான் வரேன், அந்த வீடு எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லி நாங்கள் வீடெல்லாம் பார்த்தோம். ஃபோன் பண்ணார் சார், நாளைக்கு நீங்கள் எங்கேயும் போனால் நீங்கள் கேட்ட லொக்கேஷனை ஓகே பண்ணிட்டேன்னு. அந்த இடமும் நான் மிகப்பெரிய அளவில் மகிழ்ந்த இடம். ஏன்னா நான் ஆசைப்பட்டேன், எனக்கு கிடைச்சி. எனக்கு அந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் எல்லாம் அமைஞ்சிச்சு. காரணம் என்ன, எப்படி எதுக்கு தேர்ந்தெடுத்தீங்க? அதனால சார் இந்த படம் ஒரு மிகப்பெரிய கிராமத்தோட இப்படிதான் ஒரு பொண்ணு இருக்கும்னு நினைச்சா நாங்கள் கண்டிப்பாக அது மாதிரி தேடி இருப்போம். இந்த கதை அப்படி இல்லை, அழகா படிச்சுட்டு ஒரு கல்யாணத்துக்காக ரெடியான பொண்ணு, அந்த பொண்ணு சந்திக்கக்கூடிய விஷயங்கள் தான். அப்போ நம்ம எனக்கு ஒரு க்யூட்டாக டெடிக்கேஷனாக பார்த்தா பிடிக்கிற மாதிரி ஒரு பொண்ணை தேடிக்கிட்டு இருந்தோம். ஷூட்டுக்கு முன்னாடி 4-5 நாள் முன்னாடி தான் காயத்ரியை பார்த்தோம், பேசினோம், ஓகே வரேன்னாங்க. வர்ற வரைக்குமே நான் ஒரு நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க, நம்ம இப்படி பண்ணுறோன்னு யோசித்தோம். அதுக்கப்புறம் இப்போ நான் யோசிக்கிறது, நல்ல வேலை அந்த சுப்பனுக்கு நன்றி, அவங்கள நாங்கள் மிஸ் பண்ணுவோம். இப்போ நாங்கள் இந்த படத்தில் வந்து ஒரு பாடல் வச்சுருக்கோம், டம்மா டம்மான்னு. இதை வந்து ஒரு ரீல்ஸ் காம்படிஷனாக கொண்டு வரோம். கண்டிப்பாக எல்லாருமே ரீல்ஸ் பண்ணுங்கள். அதில் பெஸ்ட்டான மூமெண்ட்ஸ் க்யூட்டாக பண்ணுறவங்களுக்கு என்ன பரிசுலாம் சொல்ல மாட்டோம். நீங்கள் எல்லாருமே மகிழ்ச்சி அடைகிற அளவுக்கு பரிசுகள் ரெடியாக இருக்குது, இறங்குங்க. ஒரு பெரிய ஸ்டார், பெரிய இயக்குனர், பெரிய ப்ரொடக்ஷனோட படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுல எவ்வளோ மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்குன்னு தெரியாது. ஆனால் எங்களை மாதிரி டீம் பண்ணுற எல்லா படத்தையும் கொண்டு போகிறது மகிழ்ச்சி மட்டும் இல்லை, அது ஒரு பெரிய உதவியாகவும் இருக்கும். கண்டிப்பாக பண்ணுங்க. மீண்டும் இதை விட இன்னொரு ப்ராஜெக்டில் ஒரே ஒரு விஷயம் மறுபடியும் ஆடியன்ஸ் சொல்கிறேன். என்னுடைய மதுரை தேனி சனிக்கிழமை சாயங்காலம் 5 மணி முயல், இதெல்லாம் சோசியல் காஸ்ட் வச்சு தான் பண்ணியிருக்கேன். சமூகத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், யார் இதெல்லாம் ஒரு படமானு கேட்குறாத அளவுக்கு தான் பண்ணியிருக்கேன். இந்த படமும் சார்ட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், சார் இப்படி ஒரு படத்தை நீ போய் எடுக்கணுமா, பணம் போட்டுன்னு உங்கள் நண்பர்களோ குடும்பத்தில் ஒருத்தர் கேட்க மாட்டாங்க, நான் கேரண்டின்னு. அப்படி தான் இந்த படம் வந்திருக்கு. பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நன்றி, சப்போர்ட் பண்ணுங்க. Jellicate Dhotis and Shirts from the House of Plateau.